அதனால தனுஷ் ஒரு கதையோட ரெடியா இருக்காரு, அவருக்காக காத்திருக்காரு, காம்பவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றது யாராவது கதை கட்டி விட்டாங்கன்னா அது இணைய கூலியா தான் இருக்கும். சப்போர்ட் பண்ற கும்பல் தான் இந்த வேலையை செய்யும். அதற்கு வாய்ப்பு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால அவர் இயக்குனரே இல்லைன்னு சொல்லல, அவர் யார வேணாலும் வச்சு எடுக்கலாம். முன்னாடி ஆசைப்பட்டாரு, முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு கதை சொல்லியிருக்காருலாம் உண்மைதான். ஆனா அன்று இருந்த நிலைமை வேற. அன்று மருமகனா இருந்தாரு, மகனை போல பார்த்துக்கிட்டார் ரஜினிகாந்த். ஆனால் தனுஷுடைய ஒரு தவறான செய்கையினால, தனுஷுடைய தவறான நடவடிக்கையால மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய உயரத்தை அடைய வேண்டிய தனுஷ், அவரும் சுந்தர் சி மாதிரியே அவசரப்பட்டு கையில் கிடைத்ததை தூக்கி வீசிட்டு கண் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் தனுஷுக்கு இந்த உயரமும் இத்தனை பெரிய அடையாளம் கிடைச்சது. அவர் திறமெல்லாம் அப்புறம் திறமை கிடைச்சது, அவர் பெருசா பண்ணாரு, அதெல்லாம் அப்புறம். ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தப்பட்டவர் ரஜினிகாந்த். இதுல எங்கேயுமே மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி சுத்தமா கிடையாதுங்க தனுஷுக்கு. இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்க மாட்டார். 1000 நடந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் ஐஸ்வர்யாவே டைவர்ஸ் பண்ணிருக்க மாட்டார், விவாகரத்து பண்ணிருக்க மாட்டார், குடும்பத்தை விட்டு போயிருக்க மாட்டார், குடும்பத்தை சட்ட ரீதியாக பிரிச்சிருக்க மாட்டார். இந்த செய்ததற்கு தனுஷ் காலத்துக்கும் அது செய்த பிழைக்கு என்றைக்கு இருந்தாலும் மீண்டும் ரஜினியோடு இணைவதற்கோ, ரஜினியை இயக்குவதற்கோ, ரஜினிக்கு படம் செய்வதற்கோ வாய்ப்பு